ரொம்பவே சாஃப்டாக சப்பாத்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டிங்க, அது வந்து சாஃப்டாகவே வரல, ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஒரு மாதிரி இதாக இருக்குது, சாஃப்டாகவே இல்லை சப்பாத்தி அப்படின்னா அது வந்து எப்படி சாஃப்டாக ஆகுங்க பார்க்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பூன், இப்போ நீங்கள் மாவுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து என்ன பண்ணுங்கன்னா நல்லெண்ணெய் அது மேலே ஊற்றிக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ ஊற்றிட்டு இதை நல்லா பிசைஞ்சிருங்க எல்லா பக்கமும். இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம் இல்லையா, நல்லா பிசைங்க. நல்லா அடித்து எப்படி பிசையணுமோ அது மாதிரி பிசைஞ்சிங்கன்னா பாருங்கள், பரோட்டா மாவுக்கு வர மாதிரி நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். நல்லா பிசையணும். எவ்வளோ பிசைகிறீங்களோ அவ்வளோக்கு இன்னும் ஸ்மூத்தாகிட்டே வரும். இதை பிசைஞ்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து சப்பாத்தி போடுறதா இருந்தாலும் சரி, பரோட்டா போடணும் சரி, எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ பெருசாக நம்ம சப்பாத்திலாம் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சப்பாத்தியாக இருக்கும். அந்த மாதிரி வரதுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சால் இழுத்து நல்லா இழுக்க தேய்க்க இழுப்பு கொடுக்கும். அப்போ உங்களுக்கு வந்து நல்லா பெரிய சப்பாத்தி இடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால இதை நல்லா எண்ணெயை போட்டு நல்லெண்ணெயை விட்டு நல்லா பிசைஞ்சியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து மூடி வைக்கணும். உடனே தேய்க்காதீங்க. நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து 10 நிமிஷம் ஒரு மூடியை எடுத்து மூடி வைங்க. மூடி வச்சிங்க அப்படின்னா தான் அந்த எண்ணெய் வந்து அதில் உள்ளே போய் இன்னும் சாஃப்டாக இருக்கும். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு தட்டை எடுத்து அதில் மூடி வைக்க போகிறேன். இந்த பாருங்க, தட்டை எடுத்து மூடியாச்சு. 10 நிமிஷம் கழிச்சு இது ஓப்பன் பண்ணி எவ்வளோ பெருசு நீங்கள் சப்பாத்தி சாஃப்டாக வேணும் அப்படின்னா அந்த 10 நிமிஷம் இந்த டிப்ஸ் ரொம்பவே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு இதை நீங்கள் சப்பாத்தி இட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லாவும் இருக்கும். எண்ணெய் விட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி சுட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.